அதுல போற நேரம் பழைய ஞாபகம் வருது, அது இப்படி இருந்தது, இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம். ஆனா காரியப்பர் ரோடுற அந்த விஷயத்துல நாங்க அதை போடுறல்ல, வேற தான் போடுறோன்னு நாங்க இன்னொரு ப்ரொஜெக்ட்லயும் அதை போட்டுட்டோம். இருந்தாலும் ரியால் சொன்னதை போன்று அதை திரிச்சு அந்த ரோடுற காசை வேற எங்கேயாலும் மாற்றணும், ஜக்கரபத்தில் விடுறாங்கல்ல ஒரு இதை உருவாக்கி காரியப்பர் ரோட போட விடுறாங்கல்ல அதுக்குள்ள பொய் சொல்லி இப்போ பொய் ஒரு கடும் வசதியா போயிட்டு இருப்பேன். அதுவும் லவுட் ஸ்பீக்கர் இந்த சாப்பாடு பார்சலையும் பசுக்காயையும் கொடுத்தா போய் பேசி போட்டு வர மாதிரி இப்ப பேச்சாளர்கள் கொஞ்சம் போயிருக்காங்க. இந்த முறாவடைக்கும் இந்த 2 மில்லியனை போட்டு அதுல பேசுறாங்க. இந்த முறாவடை ரோட்டை நாங்க போட்டோம், உத்தரம் போடலையே என்று சொன்ன ஆயிஷா எப்படி அது? அதுக்கு முந்தி செஞ்சதெல்லாம் பேயா செஞ்ச சொன்ன மாதிரி இல்ல மாட்டல்ல, அந்த பிள்ளைக்கு தெரியத்தானே வேணும். மாட்டல்ல இல்ல அவ மாட்டல்ல, அவ சரியா இருக்கிறா. கதைக்க கூட ஒரு அளவுக்கு அந்த முன்மறிக்கணுமே. இதோ இந்த முறாவடை ரோட்டை நாங்கள் போட்டுட்டோம்னா ஒரு 2 மில்லியனை போட்டதானே முறாவடை ரோடு. அப்ப இதுக்கு முந்தி செஞ்சதெல்லாம் அதுக்கு என்ன சொல்ற? முதல் போட்ட ரோடு என்ன, மேற்கு ரோடு என்ன, கிழக்கு ரோடு என்ன, அந்த சைடு ரோடு எல்லாம் முட்டு கொடுத்ததாரு, மதரசாவை அமைச்சதாரு, காணி கொடுத்ததாரு, இப்ப பொம்பளைகளுக்கு ஜிம் அமைக்க போறோம்னு சொன்னது என்னத்துக்கு வச்சிருக்கோம்? இப்படி யோசிக்கிற நாங்க மில்லியன் கணக்கில் செலவு செய்து போட்டு இருக்கிற இடத்துல போய் லவுட் ஸ்பீக்கரை கொடுத்தோன்னே இந்த மதரசா ரோட நாங்க போட்டிருக்கோம்னு சொன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. இது என்ன அடி, இதை விட பெரிய அடி எல்லாம் இருக்கணும், நான் இருந்துருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஊரா கேட்டுக்கிறீக்கானே இந்த பிள்ளைகள் இப்படி என்னடா இளமையில போய் சொல்லு வேண்டல்வா நினைப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி தான் இந்த காரியப்பர் ரோடு. நாங்க காரியப்பர் இல்லாத ரோடு ஒன்று பிரிக்கலையே, எல்லாமே எங்களோட ரோடு. இந்த இருக்கிற இந்த எம்ஓஹெச் ரோடு எப்படி போட்டிருக்க வேண்டிய ரோடு. நாங்க சொல்றோம் அந்த காசை மொத்தமா எடுத்து போடுங்கடா என்று சொல்றோம், போட்டு ஒரு பிரச்சனையை முடிப்போம். இப்ப இன்றைக்கு கடைசியா நாங்க போட விடல, நாங்க காரியப்பரோட வேறையா போறதுக்கு தான் இன்றைக்கு தான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஜிஏ எனக்கு கால் பண்ணி சொன்னார், சார் இப்படி இந்த இதை மாத்திக்கிறிக்கலாம் இருக்குது, எனக்காக இந்த ரோட எனக்கு போறதுக்கு தாங்கன்னு கேட்டார். இப்ப கேட்டுக்கோங்க, இப்ப நீங்க ராசி மாமல்ட்டு இந்த சப்ஜெக்டை சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் யோசிச்சு போட்டு நாளைக்கு சொல்றேன். கேட்டுக்கிருப்பாரா? அப்ப அடுத்த நான் கால் எடுத்து சொன்னேன், எங்கட பிரச்சனை அவர் போறதா இவர் போறதாங்கிறதா எங்கட இஷ்யூவே கிடையாது. அந்த ரோடுக்கு ட்ரைனேஜ் வேணும். அப்ப ஜிஏ என்ன சொன்னாருண்டா, நான் அதுல மிச்ச வேலையையும் அந்த ட்ரைனேஜையும் போடுறதுக்கு நான் காசுதாரன், என்ன நம்புங்கோ என்றதுக்கு தான் நான் ஓமெண்ட். அவ்வளவு ஓமெண்டத்தை விட்டு போட்டு அங்க போய் தடுத்தார்கள். நாங்கள் தெரியுமா, நாங்க தான் போட்டிருக்கோம் என்று சொல்ற. எப்படி ஆயிஷாமா? நினைச்சா தடுக்கலாம் தானே, ஆனா தடுக்கணும் எண்ணம் இல்லையே, அது முறையாக நடக்கணும் தான் எங்கள் எண்ணம். இவ்வளவு செஞ்சது தடுத்தா நாங்க எதிர்கட்சிக்காரன் அவன் பார்க்கறல்லையே. ஆகவே இந்த மெம்பர்ஸ் சிலர் எல்லாரும் இல்லை தானே, காசு அபிவிருத்திக்கு நீங்க கொண்டாடுன்னு சொன்னா நாங்க ஃபுல்லா உங்களோட நாங்க சல்யூட் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்க கொண்டு வாங்க, எல்லாருமா இருப்போம். இருந்து எந்த ரோடை போடணும், எப்படி போடணும்னு நம்மளோட ரோடு தானே போட போறோம். இவ்வளவு காலம் அப்படித்தானே போட்டிருக்கோம். இப்போ மட்டும் என்ன